ஜலிகோர் 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 எல்லாமே ஜலிகோர் வரட்டா. ஹலோ ஜலி நான் வந்துட்டு உங்கள் ஜலிகோர். இப்போ நான் வந்துட்டு எங்கே வந்திருக்கேன்னா கருவாடு விற்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். இது எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம அண்ணா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. போயிட்டு பார்க்கலாம் வாங்க அந்த அண்ணா என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாருன்ட்டு. அப்புறமா உங்களுக்கு என்னென்ன கருவாடு இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகேவா ஜலி, ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. மீனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குச்சின்னு வந்துட்டு இப்போ வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருவாங்க. ஸோ காய வச்சுட்டு போனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த பொருளுக்கு இதில் இந்த பொருள் வந்துட்டு நல்லா சட்னிக்கு யூஸ் பண்ணுவாங்க, தோசைக்கு சப்பாத்திக்கு. இப்போ தான் நான் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், பண்ணி கொடுத்துருந்தாங்க, வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் உப்புப்பாக இருந்துச்சு. ஸோ உப்பு என்னாக்குன்னா இது காய வைக்கும் போது அவங்க உப்பு போட்டுருவாங்க, அதனால தான் அது லைட்டாக உப்புப்பாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு திரும்ப இந்த ஐட்டம்க்கு இதில் இந்த ஐட்டம் வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம், வித்தவுட் எனி மேக்கிங் பண்ணாமலையும் சாப்பிடலாம். சரி எப்படா காய வைக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், இதுதான் காய் போட்டு உப்பு போட்டு இது மசாலாலாம் போட்டு காய வச்சிடுறாங்க. ஸோ இது காய வச்சுட்டுக்குன்னா வெயிட் பண்ணுவாங்க ஒரு 2 வாரம் ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுறதுக்குன்னா மஸ்தாக டேஸ்ட்டு சாம்பார் பின்ன தொக்கு விக்கு எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வெரைட்டி மீன் இருக்குதுன்னு காட்டுறேன். இது எல்லாம் எல்லோ கலர்ல இதேனா ஆண்டி? பச்சை பாருங்க எப்படி இருக்குது எல்லோ கலர்ல. ஸோ பார்த்தீங்கன்னா கடல் அங்கே இருக்குதா, கடல் இந்த லேண்ட்மார்க் வச்சுக்கோங்க. இந்த லேண்ட்மார்க் கிட்ட வந்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா சுற்றி அது தான் விற்கிறாங்க, சுற்றி கருவாடு கடை தான். ஸோ நீங்கள் வந்துட்டு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, ஜனங்க வந்துட்டு வந்துன்னே இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா காஸ்ட் கொஞ்சம் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி வந்துட்டு பேசி வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ நிறைய கடை இருந்துச்சு, இப்போ கம்மி கடை இருக்குது. அந்த ஆண்டிக்கிட்ட நான் போயிட்டு பேச போனேன். ஸோ அந்த ஆண்டிக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஆளுங்க ஜாஸ்தி பேர் வந்திருந்தாங்களா, அதனால வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டு கழிச்சு போய் வாங்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, அப்படி அந்த ஆண்டிக்கு வைக்க முடியும்னா வைக்க முடியும், இல்லைனா இல்லை. ஸோ சேம் கான்செப்ட் தான். என்னன்னா மீனெல்லாம் புச்சின்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, புச்சின்னு வந்துட்டு உப்பு போட்டு பாய் போட்டு நல்லா விரிச்சு போட்டுட்டு அது எல்லாமே அடுக்கி வச்சுட்டு 1 வாரம் 4 வாரம் அப்படி காய வச்சுருவாங்க. இந்த மீன்களாம் ஒரு மீன் வந்துட்டு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் எல்லாம் தாங்குவோம். அப்புறமா அந்த பவுட்ரு நான் சொன்னேன்ல, அதுவும் இந்த பவுட்ரு வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு ஒரு நீங்கள் 3 months 4 months யூஸ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி என்னோட காஸ்ட்யூம் பாருங்கள், வேஷ்டி கட்டிங்கிற வேஷ்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இந்த அண்ணா வந்துட்டு இது என்னது பொம்பளி மீன் வாங்கிக்கிறாங்க. அந்த பொம்பளி மீன் வந்துட்டு ஆயா வந்துட்டு நம்ம ஆயா கட் பண்ணியிருக்கிறாங்க. ஆயா உங்கள் பேர் என்னயா? என் பேர் பலா ஆயா வந்துட்டு நம்மளுக்கு பொம்பளி மீனை வந்துட்டு பாருங்க கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆயா ஒரு 4-5 கேள்வி கேட்குறேன், சொல்கிறீங்களா? என்ன கேள்வி கேட்க? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாள் காய வைக்குவீங்க? நிறைய வெய்ய உரைச்சிச்சுனாக்கா 2 நாள் 2 நாள், மழை நாளாக இருந்துச்சுன்னா 4 நாள். இப்போ இந்த கருவாடு பின்ன இதெல்லாம் எவ்வளோ நாள் தாங்கும்? 5 மாதத்துக்கு தாங்கும். 5 மாதம் மட்டும் இருக்கும். ஓ எல்லாமே. இந்த பவுடராயா? இது வந்து பொடி மீன்பா, இது வந்து பொடி மீன் எல்லாமே தாங்குமாயா? எல்லாம் வந்துட்டு எவ்வளோ வருஷமா இருக்கீங்க இந்த தொழில்ல? நாங்களா ஆயா நாங்கள் மீன் பிடிக்கிறனாங்க இந்த ஊர்லேயே இருந்து இந்த ஊர்லேயே நாங்கள் போட்லாம் இருக்குங்க சார். எவ்வளோ வருஷம் கேட்டாங்கம்மா? நாங்கள் இந்த வருஷம் இங்கே தான் எங்கள் ஊர். எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி விட்டது இந்த ஊரில். எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்களுக்கு எவ்வளோ? 60 வருஷம். ஆயாக்கா 60 வருஷம் பாருங்க. 60 வருஷமா வந்துட்டு அவங்க 60 வருஷமா இருக்கிறாங்க. அவங்க தொழில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டு பின்ன வந்துட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா எல்லாரும் பக்கத்தில் அதே கடை வச்சுருக்காங்கனால ஒருத்தருக்கும் பிரச்சனைங்க வரலாம். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, பிஸ்னஸ்னால் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆயா வந்துட்டு பொம்பளை மீன் வந்துட்டு இப்போ பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆயா எக்ஸ்ட்ரா பண்ணி ஆயா போட்டிங்களா இல்லையா?
நான் வாங்கினது வந்துட்டு இந்த மீன் ஒன்று வாங்கினேன், அப்புறம் பம்பளி கரை வாங்கினேன். ஓகே, அந்த அண்ணன் வந்துட்டு அது ஒன்று வாங்கினாரு, அது ஒன்று வாங்கினாரு. ஓகேவா ஜலி? ஓகே ஜலி, பார்த்தீங்களா ஆயா வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. இவ்வளோ தான் ஜலி. ஸோ ரொம்ப வந்துட்டு இழுக்கிறதானா. ஸோ அப்புறமா எதனா எல்லாரும் வாங்குறது இருந்தால் நான் கண்டிப்பாக வந்துட்டு அத்தி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். ஸோ அவங்களும் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அண்ணா. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். ஓகேவா? அஞ்சலி தேவி ஆண்டி வந்துட்டு நம்மளுக்கு இந்த கடை அவங்க எப்படி வாங்கினாங்க எல்லாமே நம்மள்ட்ட இப்போ சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க ஆண்டி. வியாபாரம் வந்து நாங்கள் தினந்தோறும் வாங்கிட்டு வந்து அன்னன்னைக்கு விற்றுட்டு போயிட்டுருக்கோம் கருவாடு. எங்களுக்கு வந்து தினந்தோறும் இப்போ 1000 ரூபாய் கருவாடு இருந்தால் அதில் எங்களுக்கு ஒரு 200 ரூபாய் கிடைச்சா போதும். நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். வியாபாரம் நாங்கள் மலிஞ்ச விலைக்கு கொடுக்குறோம். ரொம்ப சீப்பாக தான் இந்த கருவாடெலாம் கொடுத்துட்ருக்கோம். ரேட்டு சுத்தமாக இருக்கும். இந்த கருவாடு நல்லா தண்ணியில் அலசி நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்குற கருவாடு தான் வாங்கிட்டு விற்போம். சுத்தமாக இருக்கும். தேரமாக நல்ல பொருள் வச்சு சாப்பிட்லாம். 3 மாதம் 4 மாதம் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஆண்டி, உங்களுக்கு டெய்லி பிஸ்னஸ் ஆகுதுண்ணா? டெய்லி பிஸ்னஸ் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, பக்கத்தில் எல்லாம் ஒரே கடை தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரும் அந்த மாதிரி? அது மனசு தான் வந்தால் தான் அதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துடும். இது என்னென்ன பேருன்னு சொல்லுவீங்க? இது கொடுவா கருவாடு, இது கிழங்கா கருவாடு, இது துண்டு கருவாடு, இது நெத்திலி கருவாடு, இது வந்து கடம்பம் கருவாடு, இது நெத்திலி, இது சென்னகுனி, இது பம்பளி கருவாடு, இது வஞ்சரம், இது ஊளி கருவாடு, இது வெளமீன் கருவாடு, அது ஊளி, அது கொடுவா கருவாடு, அது வஞ்சரப்பாறை பெருசாக இருக்குது பாருங்க. வஞ்சரப்பாறை அது நெத்திலி, இது திருக்க கருவாடு, இது கொடுவா கருவாடு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே விற்றுட்டு போயிடுங்களா? விற்றுருவோம். இல்லை இது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் இல்லை. மக்கானால விற்றுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு விற்றுரும், நாளைக்கு 5 மாதம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கூட பத்தாது. ஒரு வாரத்துக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் இது வந்துட்டு டெய்லி காய வச்சுட்டு வச்சுட்டு இருக்கிறோம். டெய்லி காய வச்சுட்டு நாங்கள் பிடிச்ச மாட்டோம். கொண்டு வாங்கிட்டு வரவங்கள்ட்ட வாங்கி. ஓகே சரி ஆண்டி, ரொம்ப நன்றி ஆண்டி உங்கள் பேட்டி கொடுத்துருங்க. சரி பார்த்தீங்களா ஜலி? இப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக வந்துட்டு அந்த ஆண்டி சொன்னாங்க, அந்த ஆயாவும் சொன்னாங்க எவ்வளோ நாள் இருக்கோ எப்படி இருக்கோ. ஸோ 5 மாதம் தாங்கோ, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாரத்தில் கிளியர் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஸோ வாங்குறது இருந்தால் தயவு செஞ்சு ப்ரோ. ப்ரோ, What's your YouTube channel name? my YouTube channel name is Jalikor. Jalikor. Okay. Jali KOR. Okay. Hi bolo. Hi guys. Tell hi. Sorry. Tamila. Hey, Malayalam. Hi. Naku Malayalam. Iriyadu. உனக்கு தமிழ் வரும்? கொஞ்சம் அறியும். Yes. Vlogger. Okay bro. Okay. Fine. We'll get it. Okay. Bye. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம அண்ணன் வந்துட்டு அப்புறமா வாங்குறேன்னு சொல்லிக்கிறாரு. வாங்கும் போது என்ன ரேட்டுக்கு தான் நான் உங்களுக்கு இதை போடுறேன். ஓகேவா? ஓகே. நான் ஆக்சுவலி அது மேலே போயிட்டு வீடியோ பிடிக்கலான்னு தான் இந்த, ஆனால் அது மேலே போகக்கூடாதுன்ட்டு கடைக்காரங்க சொல்லிட்டாங்க, அதனால போகல. சரி ஓகேவா ஜலி? எல்லோரும் இப்போ வந்துட்டு பீச்சில் விளையாடின்னுக்கிறாங்க, போய் நான் அது வீடியோ பிடிக்கிறேன் பாருங்க. எல்லாம் இங்கே ஆடிங்கிறாங்க. குட்டி ஆகுது, யாரும் தெரியல. எல்லாம் இங்கே ஆடிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான். இதுதான் பே ஆஃப் பெங்கால், வேளாங்கண்ணி மாதா கோயில். இதுதான் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்.